ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு வாழ்ந்து சுகமாயிருங்கள். 3 யோவான் 1:2 சொல்கிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். மனிதன் தனது சரீரத்தின் மீது அதிக கவனம் செலுத்துகிறான். ஆனால் கர்த்தரோ ஆத்துமாவை முக்கியப்படுத்துகிறார். உலக பிரகாரமாய் வாழ்ந்தால் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க முடியும் என்று மனிதன் எண்ணுகிறான். ஆனால் கர்த்தரோ ஆத்துமாவின் நலத்தையே முன்னிறுத்துகிறார். நம் ஆத்துமா வாழ வேண்டும் என்றால் அதில் 3 முக்கியமான காரியங்கள் இருப்பது மிகவும் அவசியம். ரட்சிப்பின் சந்தோஷம், பூரண பரிசுத்தம் மற்றும் நித்திய ஜீவன் ஆகியவையே அந்த 3 காரியங்கள். இந்த 3ம் இருக்கும்போதுதான் நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க முடியும். பாவம் செய்கிற ஆத்துமா சாவுக்கேதுவான நோயுடன் ஒடுங்கி இருக்கிறது. பாவ காரியங்கள் அதை நெருக்குகின்றன. மேலும் மேலும் பாவம் செய்ய அவனுடைய ஆசை இச்சைகளை தூண்டி முடிவிலே பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அது வருவிக்கிறது. என்றைக்கு ஆதாம் ஏவாள் விலக்கப்பட்ட கனியை புசித்தார்களோ அன்றைக்கே அவர்களுடைய ஆத்துமா செத்தது. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவு முறிந்தது. சரிவை நோக்கி ஓடுகின்ற ஒரு மோட்டார் சைக்கிளின் என்ஜினை நிறுத்திவிட்டாலும் அது நெடுந்தூரம் சென்றுதான் நிற்கிறது. அதுபோல ஆத்துமாவில் உள்ள ஜீவன் நின்று போனாலும் சரீரம் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆகவேதான் கர்த்தர் சர்தை சபையை பார்த்து, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் என்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:1. சரீரத்தில் உயிர் இருக்கிறது, ஆனால் ஆத்துமாவிலோ சாவு இருக்கிறது. செத்துப்போன ஆத்துமாவை உயிர்ப்பிக்க வேண்டுமென்றால் ஒரே ஒரு வழி இருக்கிறது. அதுதான் பாவத்தை பரிகரிக்கக்கூடிய இயேசுவின் இரத்தம். இயேசு கிறிஸ்து நம் ஆத்துமாவை உயிர்ப்பிப்பதற்காக தன்னுடைய உயிரையே சிலுவையில் கொடுத்து தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7. முதலாவது இயேசுவின் இரத்தம் நம்மை கழுவும் போது பாவ மன்னிப்பு உண்டாகிறது. அதன் பின்பு இயேசுவை நாம் அன்போடு உள்ளத்தில் அழைக்கும் போது ஆத்தும ரட்சிப்பு உண்டாகிறது. இரண்டாவதாக, நம் ஆத்துமாவிற்கு தேவை பூரண பரிசுத்தம். ரட்சிப்படைந்த ஆத்துமா பரிசுத்தமடைய வேண்டும். வேத வசனங்கள், ஊக்கமான ஜெபம், விசுவாசம், பரிசுத்த ஆவியானவர் என்ற இந்த 4ஓடு கூட தேவ பயமும் இணையும் போது பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு நாம் பூரணப்படுத்த முடியும். மூன்றாவதாக, நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்றால் அழிவில்லாத வாழ்வாகும். ஜீவனாகிய கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணும்போது நித்திய ஜீவனை பெறுகிறோம். நம்முடைய பெயர்களெல்லாம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது மறுமை குறித்து ஒரு நம்பிக்கை நம் உள்ளத்தில் வருகிறது. தேவப்பிள்ளைகளே, நாம் என்றென்றைக்கும் கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்திருப்போம். இன்றைய நினைவிற்கு யோவான் 3:16. அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 51, 52 மற்றும் 53ஆம் சங்கீதங்கள். மாலை ரோமர் 2ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே,
மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். உங்கள் ஆத்துமாவை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள். நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.